லோகேஷ் சார் வணக்கம். வணக்கம். சார் நமக்கு இப்போ ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப நமக்கு இந்த அழுகல் பாதிக்கப்படுற ஃபீல்டு ரொம்ப இருக்கு. அழுகல் பாதிக்கப்படுற ஏரியாஸும் ரொம்ப இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மூணாறு பூப்பாறு ஏரியால மழை ரொம்ப கூடுதலா இருக்கு. ஆனா இந்த அழுகல் வர டைம்ல நமக்கு செடிக்கு ஃபுட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். உரம் கொடுக்கறது. அப்ப இந்த டைம்ல நாம எந்தெந்த உரங்கள் அப்ளை பண்ணணும்? அந்த மாதிரி இப்போ நம்ம உரம் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம கவனமா பாத்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லலாம். இது ஒவ்வொரு இடத்த அனுசரிச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கணும். அது ஏற்கனவே அழுகல் இருக்க இடமா அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நமக்கு வளம் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ 2 எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ நல்ல அழுகல் கூடுதலா இருக்குன்னா நைட்ரஜன் கொடுக்கக்கூடிய அளவை நம்ம கம்மியா கொடுக்கலாம். நைட்ரஜன் கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ அந்த அளவை வேணா கம்மி பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க இட்டு கொடுக்குற வளம், போட்டு கொடுக்குற வளமா இருந்துச்சுன்னா 10, 26, 26 நீங்க தாராளமா கொடுக்கலாம். பட் அந்த 10, 26, 26 கொடுக்கும்போது நீங்க இன்னொரு செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க அது வந்து கன்வெர்ட் ஆகி போகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கன்வெர்ட் ஆகி போறதுக்கு நீங்க வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்க மாதிரி கிரானுலர் டைப்ல இருக்கக்கூடிய கன்சோர்ஷியா, அதாவது என்பிகே கன்சோர்ஷியா, வேம், ரூட்டான்சா கன்சோர்ஷியா, கன்செப்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ரூட்டான்சா அப்படின்னு கிரானியூல்ல ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த ப்ராடக்ட் அதை கூட நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கும், பாஸ்பரஸை சொல்பைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், பொட்டாசியம் மொபிலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு பாக்டீரியாவை கூடுதலாக நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா செடிக்கு டக்குன்னு கன்வெர்ட் ஆகி போகும். இது மூலயமா செடிக்கு நல்ல ரீதிக்கு ஒரு க்ரோத் டெவலப்மெண்ட் கிடைக்கும் அந்த டைம்லையும் கூட. ஸோ இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த பாஸ்பரஸ் சொலிபிலைசேஷன் தான். இந்த பாஸ்பரஸ் சொலிபிலைசேஷன்ல இந்த ரூட்டான்சான்னு சொல்லப்படக்கூடிய வேமோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் சொல்றேன்னா, ஆக்சுவலி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மித்த வேம்ல கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்போர் கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதாவது கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து இதுல ஒரு கிரானுலர் டைப் வேம்ல 60 ஸ்போர்ஸ் பெர் கிராம்ல இருக்கு. அதாவது நீங்க 1 கிராம் ஆஃப் வேம்ல உங்களுக்கு 60 ஸ்போர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நம்மளோட மித்த மித்த எஃப்சிஓ இந்த மாதிரிலாம் சொன்ன இடத்துல 10ல இருந்து 20 ஸ்போர்ஸ் இருந்தா போதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஆடட் அட்வான்டேஜா நம்ம இதுல 60 ஸ்போர்ஸ் நம்ம வச்சு கொடுக்குறோம். அப்ப நீங்க ஒரு செடிக்கு கொடுக்கும்போது நீங்க ஒரு 40 கிராம்ஸ் அளவுக்கு நீங்க கொடுக்கணும். 40 to 50 கிராம்ஸ் அளவுக்கு இந்த ரூட்டான்சான்னு சொல்லப்படக்கூடிய கிரானுலர் டைப் வேம் கொடுக்கணும். அப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 60 into 40 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2400 ஸ்போர்ஸ் கிடைச்சிருச்சு. அதாவது நீங்க 40 கிராம் அப்ளை பண்றீங்க, 1 கிராம்ல 60 ஸ்போர்ஸ் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா 2400 ஸ்போர்ஸ் கிடைச்சிருச்சு. இது உங்களுக்கு வேர்ல போய் உங்களுக்கு வேறு நல்ல ரீதிக்கு இதுக்கு ஹோஸ்ட் தான் இந்த வேர்ல போய் நல்லா அட்டாச் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா பாஸ்பரஸை சல்வேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியும், பாஸ்பரஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா நல்ல பூவும் காயும் வேரும் இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் செட் ஆகும். அப்போ நமக்கு இந்த சீசன் டைம்ல நமக்கு அத்தியாவசியமா ரொம்ப வேணுங்கிறது அந்த பூவும் காயும் தான். அப்போ வேரும் நல்லா இருந்தாதான் இது செய்ய முடியும். அப்ப நமக்கு 3 in 1 ப்ராடக்டா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த ரூட்டான்சான்னு சொல்லப்படக்கூடிய வேம். சில பேருக்கு இல்ல சார் நைட்ரஜன் இருக்கு, கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது நிறைய நைட்ரஜன் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், இப்படி சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இதாகுது. ஸோ அவங்களையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற ரீதியில நமக்கு செய்யாதீங்க, இல்ல செய்யுங்க ஒரு பிரச்சனை வராது அப்படின்னாலும் வேற ஏதோ ஒரு சிம்டம்ஸ்னால அவங்களுக்கு அழுகல் வந்திருக்கும். இல்ல சார் நீங்க கொடுத்தனாலதான் அப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அவாய்ட் பண்றதுக்காண்டி மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நைட்ரஜனை தவிர்த்துட்டு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கீ ஃபாஸ், அதாவது பாஸ்பரஸ் சாலிபிலைசேஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஒரு 200 ml பிளஸ் வந்து கீ பொட்டாஷ் அது ஒரு 200 ml சேர்த்து வச்சு நம்ம ட்ரென்ச்சிங் பண்ணலாம். இந்த ட்ரென்ச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம மழை இல்லாத சமயம், அதாவது மழை விட்டுருக்கணும், இடையில கொஞ்சம் ஒரு கேப் கிடைக்கணும், ஒரு வாரம் கேப் கிடைக்கணும், ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும்போது ஸோ நைட்ரஜன் வேணாம் சுத்தமா ப்ரிஃபர் பண்ணாதவங்களுக்கு இந்த கீ ஃபாஸ் அண்ட் இந்த கீ பொட்டாஷ் ஒரு நல்ல ரீதிக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்க சில இடத்துல நீங்க வந்து ஜிங்கும் கால்சியமும் ஸ்பெசிஃபிக்கா இது கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி ஜிங்கும் கால்சியமும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண இல்லாத சமயத்துல நீங்க அடுத்த ஒரு செகண்ட் அப்ளிகேஷனா நீங்க வந்து தனியா கூட நீங்க ஜிங்கு கால்சியம் அது கூட வந்து நீங்க வந்து ட்ரைகோபின், ஃபைட்டோசோடோ, பேஸ்லெஸ் கன்சோர்ஷியான நம்ம ப்ரோபஸ் இதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணி ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாகவும் உங்களோட மாத்திக்கலாம். அதாவது நியூட்ரியன்ஸ் பிளஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இதாகவும் நீங்க மாத்திக்கலாம். அப்போ நம்ம வளங்கள் இட்டு கொடுக்குற வளம் கொடுக்கும் போது கண்டிப்பா நீங்க மனசுல வைக்க வேண்டியது என்னன்னா, அது கூட சேர்த்து கொடுக்குற மாதிரி கிரானுலார் டைப் வேம் ரூட்டான்ஸாவும் கிரானுலார் டைப் என்பிகே கன்சர்ட் கிரானியூல் கன்சர்ட் ஜீன் சொல்லுவாங்க, அதுவும் 40ல இருந்து 50 கிராம் வரையும் ஒரு செடிக்கு தாராளமா வச்சு கொடுங்க.